திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்ல ஆசையோடும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவருடைய வாழ்த்துக்களோடும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கி நாங்கள் அனைவரும் இணைந்து இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2026 தேர்தல் களம் என்பது திராவிட ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த வெற்றியை நாங்கள் அனைவரும் இணைந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். ஆபரேஷன் பிஎஸ்பி சொல்றாங்க சார், வெரி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இல்ல ஆபரேஷன் பி செந்தில் பாலாஜியா சிறப்பு திட்டங்கள் கோவைக்கு அறிவிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இந்த தெற்கு தொகுதிக்கு என்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சார்? சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நீங்கள் கூட ஒன்று சொல்லிக்கலாம், அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கலாம். பொதுவாக நாங்கள் முன்னிறுத்துவது தேர்தல் களத்தில் 2021 மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை, முதலமைச்சர் கொடுத்த வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை வாக்காளர் பெருமக்களுடைய உள்ளங்களில் எடுத்து சென்று பரப்புரை செய்கின்றோம். கோவை மாவட்டத்திற்கு வழங்கிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வாக்காளர் பெருமக்களிடத்தில் நினைவுபடுத்தி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கும் 2 சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கும் வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். ஆகையால் வளர்ச்சி திட்டங்கள் தான் எங்களுடைய இலக்கு, மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு, சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுதான் முதலமைச்சருடைய எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. ஆகையால் 10 தொகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும், அதில் கோவை தெற்கு தொகுதியும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும். அதற்கான பணிகள் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். முதலமைச்சர் அதிகமான கோவைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் உங்க தரப்புல செம்மொழி பூங்கா, நூலகம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை சொல்றீங்க. ஆனா இங்க அதிமுகவினர் சொல்றது, திமுக கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறு துரும்பு கூட கிள்ளி போடல, அவங்க எதுவும் செய்யல, நாங்க நெஞ்சு நிமிடத்துக்கு ஓட்டு கேட்போம். அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் பண்ணோம், அதுலதான் அவங்க ரிப்பன் வெட்டி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படி மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்க கேள்வியில முதல் பாதி இருக்குல்ல, வளர்ச்சி திட்டங்களை சொன்னீங்கல்ல, அந்த வளர்ச்சி திட்டங்களில் செம்மொழி பூங்கா எந்த ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது, எந்த அரசாங்கம் அரசாணை வெளியிட்டது, யார் நிதி ஒதுக்குனா, யார் செயல்படுத்தி முடித்து திறந்து வச்சா, அதை ஒரு கணம் அவங்ககிட்ட அந்த கேள்விகளை கேளுங்க. அது மாதிரி இப்போ பெரியார் நூலகம் வேலை முடிய போகுது, முதலமைச்சர்கள் திறந்து வைக்க போகிறாங்க. அதுக்கு யார் அரசாணை வெளியிட்டா, நிதி ஒதுக்குனா, அடிக்கல் நாட்டுனா, பணிகளை யார் பார்வையிட்டா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேள்விகளை கேளுங்க. மேற்கு புறவழிச்சாலை இருக்குது, அதுக்கு யார் நிதிகளை கொடுத்தா, அரசாணை வெளியிட்டா, பணிகளை முடித்து யார் திறந்து வைத்தா. அதே போல் ஜிடி நாயுடு மேம்பாலம் இருக்குது, ஹாக்கி மைதானம் இருக்குது. ஹாக்கி மைதானம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அவரே திறந்து வைத்தார். நீங்கள் ஒரு கேள்வி மட்டும் அவங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் நெஞ்ச நிமித்தி கேட்போன்னா நீங்கள் உங்கள் திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்க ஒரே நிமிஷம் அவங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. வெறுமனே வார்த்தைகளை சொல்கிறதுக்கும் நான் திட்டங்களை சொல்லி கேட்குறேன், இதெல்லாம் செஞ்சோம் இனி செய்வோன்னு சொல்கிறோம். அதனால் எங்களுடைய முதலமைச்சருடைய இலக்கு செய்ததை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம், செய்ய போகிறத சொல்லி வாக்குகளை சேகரிப்போம். அதுதான் எங்களுடைய இலக்கு, அதான் எங்களுக்கு முதலமைச்சர் வழிகாட்டிருக்காங்க, அதை தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது தேர்தல் களம்ங்கிறது எங்களுக்கு கரூர்லேருந்து வர வேண்டியதில்லை, வேலூர்லேருந்து வர வேண்டியதில்லை. கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக நிர்வாகிகளும் எங்களுக்கு போர்ப்படை சிப்பாய்களை போல ஒவ்வொரு பூத்திலையும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள், எங்களுடைய தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி வெற்றியை உருவாக்கி தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்காங்க. அதனால் எங்களுக்கு எங்கேருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற எங்கள் நிர்வாகிகளை 10 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நாங்கள் விட்டால் இன்னும் 10 தொகுதியில் கூட எங்கள் நிர்வாகிகள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட ஒன்று மட்டும் நீங்கள் கேளுங்க, வேட்பாளர்கிட்ட, எதிர் வேட்பாளர்கிட்ட ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தா சொல்லுங்கன்னு கேளு. ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தா சொல்லுங்கள், இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. வெறுமனே அங்கேருந்து வந்தாங்க இங்கேருந்து வந்தாங்க ஒன்று மட்டும் நான் கேட்கட்டா சார், என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அவ்வளோதானே, அவரும் வெளியூர் தானே, இதெல்லாம் நான் பேச வேண்டாம்னு நினச்சேன். மேடம் ஒரே நிமிஷம், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்திருக்கலாமா? இங்கே நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அவ்வளோதான். நானும் 4-5 வருஷம் உங்களோட பழகிட்டு தான் இருக்கேன். அவரை விட எனக்கு கோவை பற்றி நல்லா தெரியும், அவரை விட எனக்கு கோவை தெற்கு தொகுதியை பற்றி நல்லா தெரியும். அத்தனை இடங்களுக்கு நான் உங்களோட சேர்ந்து பல வளர்ச்சி சாலைகள் பணிகள் உட்பட பல திட்டங்களை நான் உங்களோட சேர்ந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறோம், திறந்து வச்சிருக்கிறோம். பல பணிகளோடு நான் உங்களோட பங்கெடுத்திருக்கிறேன்.
அதனால் வந்து இந்த கருத்துக்கள் மக்களிடம் எடுபடாது. அவங்க சொல்கிற கருத்துக்கள் எடுபடாது. நிச்சயமாக இந்த தேர்தல் களம் என்பது 2026 திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக. நீங்க குறிப்பிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நடந்து சென்று வாக்குகள் சேகரிப்புன்னு சொல்லிட்டு வேட்பாளர்கள் சொன்னீங்க. ஆனா நேற்று கடந்த சில நாள் நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய கூட்டணி கட்சின்னு சுமார் ஒரு 1000 பேருக்கு மேல வந்து தொகுதிக்குள்ள வரும்பொழுது நீங்க மக்களை சந்திச்சு பேசுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படாத ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. டைரக்ட் பீப்புள் இன்டராக்ஷன் இல்லாம இருக்கு. அவங்க நேரடியா சொல்றது என்னன்னா, நான் 2 வீலர்ல கூடி வந்து நேரடியா அவங்ககிட்ட குறைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு இன்டராக்ஷன். தேர்தலுக்கு வாக்கு கேட்க வரும்போது கூட இவங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ஒரு மாஸ் கேம்பெயின் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. சேம் டைம் வந்து மக்கள்கிட்ட நீங்க பேசுறது, அவங்ககிட்ட நீங்க சந்திக்கிறதுக்கு வந்து அது ஒரு இடையூறா இருக்காதா? ஒரு நிமிஷம். அதாவது நான் நடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி நிற்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும், அவங்க என்கிட்ட பேச முடியும். நான் ஜீப்பில் போனால் எப்படி பேச முடியும்? அவங்க ஜீப்பில் போனால் எப்படி பேச முடியும்? ஒரு வேட்பாளர் ஜீப்பில் போய் ஓட்டு கேட்குறாருன்னா எப்படி ஒவ்வொரு வாக்காளரும் அவங்ககிட்ட பேச முடியும்? நான் சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இல்லத்திலையும் முன்னாடி நிற்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட பேசுகிறாங்க, அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சில பேர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாங்க. சில பேர் எங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு விடுங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதனால் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தோழமை இயக்கங்கள் வலுவாக இருக்குது. அதனால் எங்களோட அவங்க பயணிப்பது, அவங்க தேர்தல் காலத்தில் நின்று பணியாற்றுவதற்கான ஒரு நாங்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் முன்னெடுக்க முடியும். நான் மட்டும் தனியாக போய் ஓட்டு கேட்கணும், நீங்கள்லாம் வராதிங்கன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து தேர்தல் களத்தில் ஒரு தோழமை இயக்கத்தோடு பணியாற்றுவதால் தேர்தல் களத்தில் நல்லாயிருக்கும். எங்களுக்கு எங்கள் நிர்வாகிகள் எங்கள் தோழமை இயக்கங்கள் முழுமையாக வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் எங்களோட சேர்ந்து வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுறாங்க. அதனால் அனைத்து இல்லங்களையும் எனக்கு ஒவ்வொரு வீடாக எனக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. பார்த்தீங்க நீங்கள் கூட வந்து பெரும்பான்மையான வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் எனக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு கொடுக்குறாங்க. நின்று அவங்கள பார்த்து பேசிட்டு தான் நான் அந்த ஆரத்தி போட்டு வச்சுக்கிட்டு போனேன். கடந்து போயிடலையே. அதனால் தேர்தல் பிரச்சார பயணங்கள் என்பது நாங்கள் நடந்து தான் போக போகிறோம். 11 வார்டு நடந்து 4 வார்டு முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 7 வார்டு இருக்கு, நடந்து தான் போக போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோவையில் 10க்கு 10ங்கிறது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்க? செந்தில் பாலாஜினே 10 பேர் இருக்குல்ல. சரி பரவாயில்ல, வரட்டும். அதில் என்ன இருக்கு? இன்னும் 100 பேர் கூட வரட்டும், பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேடம் உள்ளாட்சி தேர்தல் வருது. வார்டு மெம்பருக்கு ஒரு சின்னம் இருக்குது, பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு சின்னம் இருக்குது, பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலருக்கு ஒரு சின்னம் இருக்குது, மாவட்ட கவுன்சிலருக்கு ஒரு சின்னம் இருக்குது. 4 சின்னங்கள் 4 சீட்டு வாக்குச்சாவடிகளில் ஓட்டு போடணும். அந்த 4ஐயும் மக்கள் பார்த்து சரிபார்த்து யார் வேணுங்கிறத தீர்மானித்து ஓட்டு போடுற காலம் இன்னைக்கு காலம். அதனால் ஒரு பேரில் 10 பேர் இல்லை 100 பேர் வந்தால் கூட சின்னம் எது, யார் வேட்பாளர் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவங்க ஒரு 100 பேர் கூட போடட்டும், தப்பு. நாங்கள் அதை பற்றி வருத்தப்படலை. வரட்டும், களத்துக்கு வரட்டும், அவங்களும் வாக்களை சேகரிக்கட்டும். தேர்தல் களத்தில் பார்ப்போம். இந்த டைம் நீங்கள் வைக்கக்கூடிய வாக்குகளோட குறி என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா தேர்தலில் 2021 குறைஞ்சபட்சம் 2000 ஓட்டு 10,000 ஓட்டு வாக்கு சதவீதம் இருந்தாச்சு. அதே சமயம் மக்கள்கிட்ட குறிப்பாக கோவையில் வந்து நீங்கள் குறிப்பாக குறி வைக்கக்கூடிய வாக்குகள் என்ன? அதாவது உங்களை வந்து சொல்கிறாங்க, ஒரு பக்கம் சிறுபான்மையர் ஓட்டை வந்து வாங்க இது பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து மகளிர் உரிமை தொகை வாக்குகளை வந்து, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியா நாங்கள் செஞ்ச திட்டத்தை வச்சு வாக்குகளை வந்து சேகரிப்போம் அப்படிங்கிறீங்க. அதை தாண்டி உங்களுக்கான நீங்கள் கோவையில் டார்கெட் பண்ணிக்கக்கூடிய வாக்குகள் என்ன? ஏன்னா கடந்த முறை ஒரு இடம் கூட கொடுக்கல. அதாவது தேர்தல் அறிக்கையில் ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்ப் செட் வழங்கப்படும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவது விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பு திட்டம். இன்னொன்று நாங்கள் அதில் வந்து பெருமையாக பார்க்கறது, மகிழ்ச்சியோடு பார்க்கறது, அந்த பம்ப் செட் உற்பத்திங்கிறது கோவை முழுக்க கோவையை சார்ந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ கோவையில் இருக்கக்கூடிய பம்ப் செட் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில், அவருடைய தொழிலை வளப்படுத்தக்கூடிய வகையில், வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலான அந்த அறிவிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் முதலமைச்சரை சந்தித்து பம்ப் செட் உற்பத்தியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் வந்து தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர்கள் உருவாக்கியிருக்காங்க. எல்லா தொழிலும் வளரணும், அனைத்தரப்பட்ட மக்களும் வளர்ச்சி அடையணும். அதை நோக்கி தான் நாங்கள் தேர்தல் பயணத்தை எடுத்திருக்கிறோம். அதனால் முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கை செய்த திட்டங்கள், மாவட்டத்திற்கு செய்த திட்டங்கள், இது 3ஐயும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறோம். இன்னும் தொகுதிகள் வாரியாக நாங்கள் செய்ய வேண்டியது, வார்டுகள் வாரியாக செய்ய வேண்டியதை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். கோவையில் 10க்கு 10ங்கிறது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் களசூழல் பார்க்கும்போது 60,000 வாக்குகள் வித்தியாசத்தை பண்ணி நிறையா வேலை இருக்குது சார், நிறையா வேலை இருக்குது. அதனால் வந்து அவர் பாட்டுக்கு ஓட்டு கேட்கட்டும், நம்ம பாட்டுக்கு போவோம், கேட்போம், மக்களை தீர்மானிக்கிட்டோம் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கிறது. 4ஆம் தேதி நம்மளாம் ஒன்றா நின்று வாக்கு எண்ணிக்கையில் கலந்துக்க போகிறோம். எவ்வளோ வாக்கு யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் பொறுமையாக இருந்து பார்ப்போம். இன்னொரு 20 நாள் தான் இருக்குது. பொறுமையாக இருந்து களத்தில் பார்ப்போம். வாக்கு எண்ணிக்கை முடிவு தெரியும். அதனால் அவசரப்பட்டு சொன்னாலோ இல்லை முன்னாடியே யோசித்து சொன்னாலோ, பின்னாடி யோசித்து வந்து நான் முதல்ல சொல்லதை தப்பு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி நான் தவறாக சொல்லிட்டேன், வாங்குகிற ஓட்டே 60,000 ஓட்டுன்னு சொன்னாலோ அது கூட அப்படி ஒரு கால் சொல்கிறக்கூடிய சூழலும் வரலாம்.
அதனால் வந்து அதை பற்றி நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டியதில்லை. வாக்கு சேகரிப்பு என்ற பணிகளை சிறப்பாக செய்யணும். கோவைக்கான வாக்குறுதிகள் தனியாக கொடுக்க போறாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதுல என்ன ஏன் தொகுதிக்கான நான் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கான வாக்குறுதிகள் இப்போ நிறையா நாங்கள் வந்து பம்ப் பத்தியே சொல்றீங்க. பட் கிரைண்டர் உற்பத்தி வந்து இங்க முக்கியமான அடையாளமா இருக்கு. அதுக்கு தனியாக எதிர்பார்க்கலாமா? அவங்க ரொம்ப நாளா கோரிக்கை வச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு முழுக்க இயக்கத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அதில் செக்டார் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கால் பின்னாடி தேவைப்பட்டால் அது முதலமைச்சருடைய பார்வைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதனால் இல்லை அது இன்னும் தேதி முடிவு செய்யலை, முடிவு செஞ்சோன்னே சொல்லுவோம். அதனால் என்னுடைய இலக்கு நான் இப்போ வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு உங்கள் மூலியமாக என்னுடைய தெற்கு தொகுதி மக்களுக்கு சொல்கிறது 1,86,000 வாக்காளர்கள். அந்த 1,86,000 வாக்காளருடைய ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒரு நண்பனாக, சகோதரனாக, ஒரு ஊழியனாக இருந்து முதலமைச்சருடைய திட்டங்களை, அரசனுடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்ப்பேன். இன்னும் வளர்ச்சி பெற வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கின்றன கோவை தெற்கில். அந்த வளர்ச்சி பெற வேண்டிய இடங்கள், அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய இடங்களை கண்டறிந்து ஒரு வருட காலத்திற்குள் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுப்பேன். இங்கிருந்து தொகுதி மக்களுக்கு ஒரு சக ஊழியனாக, ஒரு சக சகோதரனாக பணியாற்றுவேன். ஆனால் செந்தில் பாலாஜியை தோற்கடிக்கிறதுக்காகவே வந்து திமுக திட்டமிட்டு இவரை வந்து இங்கே நிறுத்தியிருக்குன்னு சொல்லி உங்களோட எதிர்க்கட்சி வேட்பாளர் வந்து குற்றம் சொல்றாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது இது அவர்கிட்டே கேள்வி கேளுங்க. அப்போ நீங்கள் வடக்கில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, தெற்கில் ஏன் நீங்கள் தோக்கணுங்கிறதுக்காக உங்கள் தலைமை நிறுத்தியிருக்கான்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. சரிதானே? ஒரு 5 வருஷம் அங்கே பணியாற்றி இருக்காரு. உங்களை அங்கே நிறுத்தாமல் ஏன் சார் இங்கே நிறுத்தினாங்க? உங்களை திட்டமிட்டு இங்கே தோக்கடிக்கணும்னு உங்கள் தலைமை நிறுத்தியிருக்கான்னு கேளுங்க. நீங்க நிக்கிறது 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் தெரியுங்கிறாரு. நாங்கள் விருப்ப மனுவே இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சார் கொடுத்தோம். அவர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் விருப்ப மனுவே 1 மாதத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தோம். 6 மாதத்து நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த நீங்கள் சொல்கிற இந்த 6 மாத காலத்தில் நான் தெற்கில் ஏதாவது கலந்துக்கிட்டேன்? செம்மொழி பூங்கா திறக்கும்போது முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அதை தாண்டி வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டேன், பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன். அப்படி கலந்துக்கிற நான் இங்கே நிற்கிறேங்கிற முடிவு எடுத்திருந்தால் பல்வேறு நிகழ்ச்சியில் நானும் கலந்துருப்பேன்ல, பொதுக்கூட்டங்களில் கலந்துருப்பேன்ல. எங்கள் தலைமை எங்களுடைய தலைவர் கட்டளை இருக்கிறார். அதை நிறைவேற்ற தலைவருடைய கட்டளையை ஏற்று செயல்பட வேண்டியது ஒரு சாதாரண தொண்டனாக என்னுடைய கடமை. அதை நான் செய்திருக்கிறேன். நன்றி. அப்படிலாம் நினைக்கிறேன் சார். சார் எங்கள் இயக்கம் வந்து ஏறத்தாழ 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் இங்கே நின்னா தான் இயக்கம் ஜெயிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த செந்தில் பாலாஜி இல்லைன்னா இன்னும் 100 செந்தில் பாலாஜி வருவாங்க. அதே மாதிரி இந்த செந்தமிழ் செல்வி இல்லைன்னா 100 செந்தமிழ் செல்வி வருவாங்க. இந்த தொண்டாமுத்து ரவி இல்லைன்னா 100 தொண்டாமுத்து ரவி வருவாங்க. அதனால் இந்த இயக்கங்கிறது சாதாரண இயக்கம் அல்ல. 75 ஆண்டு கால பாரம்பரிய முறைய இயக்கம். தனிப்பட்ட முறையில் யாருடைய செல்வாக்கை வைத்து இயக்கம் வளரப்போகிற இயக்கத்தினுடைய வளர்ச்சி, இயக்கத்தினுடைய அந்த அடிமட்ட தொண்டனாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் பணியாற்றிட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை எனக்கு தலைவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். விண்ணப்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். நான் நன்றி.